டிபி நாடு நேயர்களுக்கு வணக்கம். மத்த உலக நாடுகளை விட இந்தியாவுக்கு தான் அதிக வரி 25% பிளஸ் பெனாலிட்டி. மத்த நாட்டுக்காரங்க செத்தா இந்தியாவுக்கு கவலையே இல்ல. இந்தியாவோட எக்கனாமி ஒரு டெட் எக்கனாமி. இது எல்லாமே அமெரிக்க அதிபர் ட்ரம்போட ரீசன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆன் இந்தியா. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அமெரிக்கா இந்தியாவோட நட்பு நாடு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவோட நட்பு நாடான அமெரிக்கா திடீர்னு இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாடை எடுத்தது ஏன்? இந்தியா மேல ட்ரம்புக்கு அப்படி என்னதான் கோவம்? இந்த கூடுதல் வரி இந்தியாவோட பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தும் அப்படிங்கறத டீடைல்டா இந்த வீடியோல பார்க்கலாம். உலக நாடுகள்லயே மிகப்பெரிய எக்கானமியா சூப்பர் பவரா இருந்துட்டு வருது அமெரிக்கா. அமெரிக்காவோட பொருளாதாரத்தை சார்ந்துதான் பல உலக நாடுகளோட பொருளாதாரமும் இயங்கி வருது அப்படின்னு சொல்லலாம். இந்நிலையில கடந்த 3 வருஷமா ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு வருது. இந்த போர்ல அமெரிக்கா உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணுது. காரணம் சும்மாலாம் இல்ல. உக்ரைன் கிட்ட இருந்து கனிம வளத்துக்கான அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் தான் உக்ரைன் பக்கம் சாஞ்சது அமெரிக்கா. இப்போ அமெரிக்கா வெர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிற நிலைப்பாடு இருந்துட்டு வருது. இந்தியா ரஷ்யா பக்கம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனா போர்ல இந்தியா எந்த நாட்டு பக்கமும் இல்ல. ரொம்பவே நியூட்ரலான ஒரு ஸ்டாண்ட தான் இந்தியா எடுத்துட்டு வருது. ஆனா ரஷ்யாவோட சப்போர்ட் இந்தியாவுக்கு எப்பவுமே தேவை. காரணம் ராணுவம், அந்த உபகரணங்கள், இது எல்லாமே ரஷ்யா கிட்ட இருந்துதான் இந்தியா இம்போர்ட் பண்ணிட்டு வருது. இது பெரிய ட்ரேடாவும் இருந்துட்டு வருது. அதே சமயம் கச்சா எண்ணெய் இறக்குமதியும் ரஷ்யா கிட்ட இருந்துதான் இந்தியாவுக்கு வருது. சோ இப்படி இருக்கையில ரஷ்யா கூட இந்தியா தொடர்ந்து ட்ரேட் பண்ணிட்டு வர்றது ட்ரம்புக்கு சுத்தமா பிடிக்கல. அது மட்டும் இல்லாம ரஷ்யா உக்ரைன் மீதான போரை நிறுத்தாத காரணமும் ட்ரம்புக்கு இன்னும் கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. உக்ரைன் ரஷ்யா போரை எப்படியாவது தன்னோட தலைமையில நிறுத்தி ஒரு அமைதிக்கான நோபல் பிரைஸ வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்ச ட்ரம்புக்கு இது ஒரு பெரிய தலைவலியா மாற ட்ரம்ப் ரஷ்யாவை வேற எந்த வழியில எல்லாம் அடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சாரு. அப்போதான் இந்த பொருளாதார ரூட்டை கையில எடுத்திருக்காரு. சோ ரஷ்யாவுக்கு பொருளாதார ரீதியா சப்போர்ட் பண்ற நாடுகள் எல்லாத்தையும் ஒடுக்குற வகையில ரஷ்யா கிட்ட ட்ரேட் பண்ற பிற நாடுகளுக்கு சில திடுக்கிடும் அறிவிப்புகளை அறிவிச்சது அமெரிக்கா. அந்த வகையில ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணக்கூடிய பிரிக்ஸ் நாடுகளுக்கு அதிகப்படியான வரியை விதிச்சது. இதுல இந்தியாவுக்கு தான் டாப் வரி, அதாவது 25% பிளஸ் பெனாலிட்டிய அமெரிக்கா விதிச்சிருந்தது. கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேல இந்தியா அமெரிக்காவுக்கு ஒரு கார்டியல் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு வருது. அதுவும் ட்ரம்ப் அண்ட் மோடி சொல்லவே வேண்டாம். அமெரிக்காவும் இந்தியாவும் ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரீஸ் அப்படின்ற நிலையில ரஷ்யாவுக்கு எதிரான தன்னோட நிலைப்பாடுல இந்தியா ஏன் தனக்கு உறுதுணையா இல்ல அப்படிங்கிற கோபம் ட்ரம்புக்கு இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா இந்தியாவுக்கு அப்படி இல்ல. பொருளாதாரத்துல அமெரிக்கா எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ரஷ்யா டிஃபென்ஸ்ல இந்தியாவுக்கு ரொம்பவே முக்கியம். சைனா கிட்ட இருந்து இந்தியாவை போர்க்கால அடிப்படையில பல பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் கொடுத்து பலப்படுத்தி வச்சிருக்கிறதா இருக்கட்டும், இப்போ சமீபத்துல நடந்த இந்தியா பாகிஸ்தான் வார் டைம்ல கூட ரஷ்யா கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட வாங்கின சில முக்கியமான ஆயுதங்களை பயன்படுத்தி தான் இந்தியா இதுல வெற்றி காணுச்சு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சோ ரஷ்யாவை அவ்வளவு சீக்கிரமாலாம் இந்தியா விட்டு கொடுக்காது. அதே சமயம் இப்போ ட்ரம்ப் இந்தியாவுக்கு எதிரான இந்த சில டாக்ஸ்ல செக் வச்சிருக்கிறது இந்தியாவோட பொருளாதாரத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்தியா அதிக அளவுல ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் பட்டியல்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது அமெரிக்கா தான். இந்தியா கிட்ட இருந்து ஆண்டுக்கு 7.26 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. இப்படி இருக்க நிலையில இந்தியாவுக்கு அமெரிக்கா கூடுதல் வரியை விதிச்சா இந்தியாவுல உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அங்க என்ன ஆகும்? அதோட விலை அதிகப்படுத்தப்படும். அங்க சந்தையில இந்திய பொருட்கள் விற்பனை ஆகாது. அது மட்டும் இல்லாம அதிக அளவிலான இந்தியர்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாடாவும் இருந்துட்டு வருது அமெரிக்கா. ஆனா இப்போ ட்ரம்ப் வச்சிருக்க இந்த நிலைப்பாடு இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியில மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்படியுமே ட்ரம்ப் இந்தியாவுக்கு ஒரு சின்ன கண்டிஷனை போட்டாரு. அதாவது ஆகஸ்ட் 1க்குள்ள இந்தியா ரஷ்யாவுடனான ட்ரேட் எல்லாத்தையும் நிறுத்திட்டா, அமெரிக்கா கூட அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டா இந்தியாவுக்கு இந்த டாரிஃப்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி இருந்தாரு. ஆனா இந்தியா அது தொடர்பா எந்தவித பேச்சுவார்த்தையுமே அமெரிக்காவோட நடத்தல, எந்த அக்ரிமெண்ட்ஸும் சைன் பண்ணல. சோ ஆகஸ்ட் 1ல இருந்து இந்த 25% டாரிஃப் பிளஸ் பெனாலிட்டி
வந்து இங்க நடைமுறைப்படுத்தப்படுது. இந்த நிலையில தான் அமெரிக்கா மித்த நாடுகளை கம்பேர் பண்றப்போ இந்தியாவுக்கு அதிகப்படியான வரியை விதிச்சிருக்கிறது இந்தியாவை மிகப்பெரிய பிரச்சனைக்கு உள்ளாக்கி இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு இந்தியாவுக்கு 25% வரி, அதே சமயம் மலேசியாவுக்கு 19% வரி. சோ ஒரு பொருளோட உண்மையான ரேட் 1000 ரூபாய் அப்படின்னா அது இந்தியன் மேட் பொருளா இருந்தா அது அமெரிக்காவில 1250 ரூபாய், அதாவது இந்த 25% வரியை சேர்த்து. அதுவே மலேசியால செய்யப்பட்ட அதே 1000 ரூபாய் மதிப்பான பொருளா இருந்தா அது அமெரிக்க சந்தை விலைப்படி 1190க்கு விற்பனை செய்யப்படும். இப்போ கஸ்டமர்ஸோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தோம்னா நம்ம எப்பவுமே விலை மலிவா இருக்க ஒரு பொருளை தான் வாங்குவோம். சோ அப்படி இருக்கையில அங்க இந்திய பொருட்கள் புறக்கணிக்கப்படும், இந்திய பொருட்கள் சந்தையில விற்பனை செய்யப்படாம அங்க தேக்கம் ஏற்படும். அமெரிக்கால நிறைய இந்தியன் டீலர்ஸ் இருப்பாங்க, அதாவது இந்தியன் ஆரிஜின் பொருட்களை அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்ணி அதை அங்க சந்தையில விற்பனைப்படுத்தி லாபம் பார்த்துட்டு வருவாங்க. இப்போ இந்த மாதிரி கூடுதல் வரி விதிக்கப்படுறப்போ அந்த விற்பனையாளர் எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அவங்க இந்தியா கூட இனிமே வருங்காலத்துல டீலிங்ஸ் வச்சுக்கவே ரொம்பவே பயப்படுவாங்க. எந்த கண்ட்ரீஸ்க்கு டாக்ஸ் கம்மியோ அவங்க கூட அவங்க டீலிங் வச்சுக்கிட்டு அந்த பொருட்களை மட்டுமே அமெரிக்க சந்தையில விற்பனை செய்வாங்க. சோ இது இந்தியாவுக்கு மிக பெரிய அடியை தான் ஏற்படுத்தும். இப்படி இருக்கையில இந்தியாவோட பொருட்கள் எல்லாமே விற்பனை ஆகாம ஒரு சைடு தேங்கி கிடக்கு அப்படின்னா இது மறைமுகமா இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனையையும் ஏற்படுத்தும். அது என்ன அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை வாய்ப்பின்மை. இப்போ இந்தியாவில அந்த பொருளை உற்பத்தி செய்யற நிறுவனமா இருக்கட்டும், அமெரிக்காவில அந்த பொருளை விற்பனை செய்யற தொழிற்சாலையாவோ நிறுவனமாவோ இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஆட்குறைப்பு நடவடிக்கை இல்ல அந்த தொழிற்சாலையே மூடுறாங்க அப்படின்னா அங்க வேலை வாய்ப்பின்மை, திண்டாட்டம் எல்லாமே நடக்கும். சோ இப்படி பல விஷயங்கள் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. இதனாலதான் ட்ரம்ப் இந்தியாவுக்கு இவ்வளவு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்காரு. சரி, இப்போ அமெரிக்காவும் தானே இந்தியா கூட ட்ரேட் பண்றாங்க. அப்போ இந்தியா கூட இந்த மாதிரியான ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் போடுறது அமெரிக்காவுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா ஏற்படுத்தும் தான். ஆனா அதோட தாக்கம் இந்தியா அளவுக்கு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அமெரிக்கா இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய சந்தை மதிப்பு ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 3.7 லட்சம் கோடி தான். ஆனா இந்தியா 7.26 லட்சம் கோடி ரூபாய்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுது. சோ கிட்டத்தட்ட இது பாதிக்கும் குறைவுதான். அப்போ அமெரிக்காவுக்கு இது தாக்கத்தை ஏற்படுத்தும், ஆனா அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறது தான் இங்க இன்னொரு பாயிண்டா முன்வைக்கப்பட்டது. இப்போ இந்தியா இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க? அமெரிக்காவை சரி போ அப்படின்னு விட போறாங்களா, இல்ல இவங்க இவ்வளவு வரி போடுறாங்க நம்ம கூடுதல் வரி போடுவோம் அப்படின்னு போடுறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா இந்த விஷயத்துல அமெரிக்காவுக்கு எந்தவித பதில் டாக்ஸும் போடல. காரணம் இந்தியாவுக்கு அமெரிக்கா பொருளாதார ரீதியா தேவை. சோ இதை இந்தியா எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கிறதா சொல்லப்படுதுன்னா அமெரிக்கா கூட ஸ்மூத்தா பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு உடன்படிக்கை மூலமா இது ரெண்டையும் எப்படியாவது வந்து சார்ட் அவுட் பண்ணிடலாம் இந்த இஷ்யூவை அப்படின்னு இந்தியா நினைச்சிட்டு இருக்கிறதாவும், கூடிய விரைவில் இது தொடர்பா இந்திய அரசு அமெரிக்கா கூட பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இது எல்லாமே ஒரு புறம் இருக்க ட்ரம்புக்கு இந்தியா மேல இன்னும் சில முக்கியமான கோபங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அதோட எதிரொலி தான் இந்த பிரச்சனையும் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரம்ப் ஒரு ஈகோ பிடிச்ச ஆளு அப்படின்னு உலக நாடுகள் மத்தியில ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு வருது ரொம்ப காலமாவே. அந்த வகையில ரீசெண்டா ட்ரம்ப் நோபல் பிரைஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு வர்றதாவும் ஒரு தகவல். சோ ரஷ்யா உக்ரைன் வார தானே முன்னாடி போய் நிறுத்துற மாதிரி காட்டிக்கிறதும், இந்தியா பாகிஸ்தானுக்கு ஏற்பட்ட வார தான் நிறுத்தினதா பொது வழியில சொல்லிக்கிட்டதா இருக்கட்டும், இது எல்லாமே அதுக்கான ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ்னு சொல்லப்படுது. ஆனா பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் மேல பதில் நடவடிக்கையா ஆபரேஷன் சிந்தூரை முன்னெடுத்தது. இதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு போர் வந்தது. ஆனா அந்த போர் உடனடியா நிறுத்தவும் பட்டுச்சு. ஆனா அந்த போர் நிறுத்த அறிவிப்பு வர சில மணித்துளிகளுக்கு முன்னாடி ட்ரம்ப் நான் தான் இந்த போரை நிறுத்தினேன் அப்படின்னு சீஸ்ஃபயர் அறிவிச்சாரு. ஆனா ட்ரம்ப் இதை நிறுத்தல அப்படின்னு இந்தியா தரப்புலையும், ஆமாம்பா ட்ரம்ப் தான் நிறுத்தினாரு அப்படின்னு பாகிஸ்தான் தரப்புலையும் சொல்லப்பட்டது. பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா மாதிரியான ஒரு சூப்பர் பவரோட சப்போர்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். சோ பாகிஸ்தான் ஆமா சாமி போட்டுட்டாங்க. ஆனா இந்தியா அப்படி இல்ல இது எங்க ரெண்டு பேருக்குள்ள மட்டுமே பேச்சுவார்த்தை நடத்தி அந்த சீஸ்ஃபயர் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு இந்தியா தங்களோட ஸ்டாண்ட்ல உறுதியா இருந்தாங்க. ட்ரம்ப் இதுல தலையிடல அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இத பிரதமர் மோடியே தன்னோட வாயால சொன்னதான் ட்ரம்பால ஏத்துக்க முடியல அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நடந்துகிட்டு இருக்க நாடாளுமன்ற கூட்டத்தொடர்ல கடந்த வாரம் பேசின பிரதமர் மோடி
ட்ரம்ப் பத்தி பேசினாரு. அதாவது இந்தியா பாகிஸ்தான் போற ட்ரம்ப் உள்ள பூந்து நிறுத்தல அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்ட் விட்டுட்டாரு. இது உலக நாடுகள் மத்தியில மிகப்பெரிய ஸ்டேட்மெண்டாவும் பார்க்கப்பட்டுச்சு. அதே சமயம் ட்ரம்ப்புக்கு இது மிகப்பெரிய அடியாவும் பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா தான் ஆமா அப்படின்னு பப்ளிக்கா சொன்ன ஒரு விஷயத்த, அதாவது இந்தியாவோட ஃபேஸா இருக்க பிரதமர் மோடி அதை இல்ல அப்படின்னு அவர் தரப்புல இருந்து சொன்னது ட்ரம்ப்புக்கு கோவத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு. சோ இது நோபல் பிரைஸை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய அடியா பார்க்கப்பட்ட நிலையில அவரு அடுத்த நாளே பயங்கர கோவத்தோட இந்தியாவுக்கு அதிகப்படியான வரியை விதிச்சிட்டதாகவும் ஒரு பேச்சு இருக்கு. ஏன்னா இந்த 25% டாரிஃப் டீடைல் அடுத்த நாள் தான் ட்ரம்ப் அறிவிச்சாரு. இது எல்லாமே இருக்க நிலையில நேற்று ட்ரம்ப் இன்னொரு அறிவிப்பையும் வெளியிட்டாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா ரஷ்யா கிட்ட இருந்து அதிகப்படியான ஆயில்ஸை இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதாவும், அது மட்டும் இல்லாம அந்த ஆயில் எல்லாத்தையும் அதிக லாபத்துக்கு ஓபன் மார்க்கெட்ல வித்துட்டு இருக்கிறதாவும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சாரு. அது மட்டும் இல்லாம ரஷ்யா உக்ரைன் மேல போர் தொடுத்துட்டு வந்துற நிலையில உக்ரைனை சேர்ந்த பல உயிர்கள் போயிட்டு இருக்கிறத கூட கவனத்துல கொள்ளாம இந்தியா ரஷ்யாவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வருது, அதனால இந்தியாவுக்கு இன்னும் நான் வரிய உயர்த்த போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி இருந்தாரு. ஆல்ரெடி 25% டாரிஃப்ங்கிறது ரொம்பவே அதிகம், இன்னும் வரிய உயர்த்த போகிறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லி இருக்கிறது இந்தியாவோட எக்கனாமில மிகப்பெரிய செட்பேக்கை உருவாக்குமோ அப்படிங்கிற அச்சம் இந்தியர்களுக்கு ஏற்பட்டு இருக்கு. இந்த நிலையில பிரதமர் மோடி ட்ரம்ப் கிட்ட எப்படியாவது சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி இந்தியாவோட எக்கனாமிய மீண்டும் மேல் நோக்கி கொண்டு செல்வாரா, இல்ல அமெரிக்கா கூட சண்டை தான், இதை எப்படியும் சரிப்படுத்த முடியாது, ட்ரம்ப் எல்லாம் சாதாரண ஆள் கிடையாதுன்னு மோடி வேற ரூட்டை கையில எடுப்பாரா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.